வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 120 தோல் தொழிற்சாலைகளை மூடுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் அஸ்லாம் பாட்ஷா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளை மூடினால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழக்க நேரிடும் என்று அவர் கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நாடார் பேரவையின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எர்ணாவூர் நாராயணன் சமத்துவ மக்கள் கட்சி நிலை தெரியாத கப்பல் போல் தடுமாறிக் கொண்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டம் சீர்காழியில் 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களுக்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மதிவாணன், விமலா ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற நீதிமன்ற கட்டுமானப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேந்திரன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார்.